பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அஃஆலுல் முகாரபா, முகாரபாவுடைய வினைகள். முகாரபாவுடைய வினைகள். நம்ம இந்த பாடத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால அஃஆலுல் முகாரபா அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். அஃஆலுல் முகாரபாங்கிறதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுவாங்க, காத வாஹவாத்துஹா. காத வாஹவாத்துஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அஃஆலுல் முகாரபா அப்படின்னு சொல்றது குறிப்பிட்ட சில வினை சொற்கள் இருக்கு. அரபுல குறிப்பிட்ட சில வினை சொற்கள் இருக்கு. அது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு நமக்கு லிமிட் பண்ணி சொல்ல இயலாது. பயன்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அஃஆல் முகாரபா வினை சொற்கள் நமக்கு தொட்டு காட்டே இருக்கு. அதாவது நடைமுறை உலகில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அஃஆல் முகாரபா வினைகளை. அஃஆல் முகாரபாங்கிறது சில குறிப்பிட்ட சில வினைகள். அஸா, காத, அவுஷக, பத, நஷ, தஃபிக, ஜஅல, அப்படி கொஞ்சம் வினை சொற்கள் இருக்கு. அப்ப இதுல அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இங்க காட்டிக்கக்கூடிய அந்த 4 வினை சொற்களையும் சொல்லுவாங்க. அசா, காத, கரப, அவுஷக அப்படின்னு. இந்த அஃஆல் முகரபாவுல சிலது காலத்தால மருகி போயிட்டு இல்லாம போயிட்டுது. அது இன்றைக்கு பயன்பாட்டில் அது இல்லை. அடிக்கடி யாரும் பயன்படுத்துறல. பழங்கால சங்ககால தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய கவிதைகளில் வரக்கூடிய சொற்கள் மாதிரி அந்த காலங்களில் ஜாகிலிய கால கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சில சொற்கள் அது இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்காது. எனவே ஏதோ நகுத்துறை அறிஞர்கள் காட்டியிருக்கக்கூடிய அல்லது அடையாளப்படுத்திக்கக்கூடிய அஃஆல் முகாரபாக்கள் எல்லாத்தையும் மாறி உங்களுக்கும் இந்த பாடத்தை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ முதலாவது அஃஆல் முகாரபான்னா என்ன? அஃஆல் முகாரபாங்கிறது குறிப்பிட்ட சில வினை சொற்கள். அவைகளுக்கு ஒரு இஸ்ம் வரும், அதே மாதிரி இன்னொரு ஹபரும் வரும். அப்போ ஒரு இஸ்மும் ஹபரும் வந்துட்டாலே அது ஒரு குறைவினை தான். அது எப்படி கான வாஹவாத்துஹாவுக்கு ஒரு இஸ்மும் ஒரு ஹபரும் தேவையோ, ஒரு மர்ஃபூ வந்தால், மர்ஃபூண்டா ஃபாயில், மர்ஃபூ வந்தால் மட்டும் போதாது, அதுக்கு ஒரு மஃபூல் பிஹி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹபரும் தேவை என்று சொல்லி ஒரு நிலைமை எழுந்தால் அது இன்கம்ப்ளீட் வெப், அது முழுமையற்ற வினையில வரும். அவர் ஒரு ஃபியல் நாகிஸ் என்கிற லெவலுக்கு வந்துடும். அப்ப காத வஹவாத்துஹாவுக்கு ஒரு இஸ்ம் ஒரு ஹபரும் வருது. இதனுடைய அர்த்தத்தை பொறுத்த வரையில நமக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு அடிச்சு நமக்கு சொல்ல இயலாது. அஃஆல் முகாரபாவை 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சு நோக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் நம்ம தனித்தனி அர்த்தங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அஃஆல் முகாரபாவில் அவங்க எடுத்த உடனே அதுக்கு எப்படி அர்த்தம்னு நமக்கு உடனே எடுத்தெடுப்பே சொல்ல இயலாது. இப்போ நம்ம அசா என்கிற சொல்ல தனிய கருத்து நமக்கு சொல்ல கஷ்டம். அது ஒரு ஜும்லாவில் ஒரு அதனுடைய இஸ்ம் ஹபர் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுதுதான் எனக்கு ஒரு முழுமையான அர்த்தம் சொல்லலாம். உதாரணமாக கானவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டால் ஆகி விட்டான்னு சொல்லுவீங்க தான், நீங்கள் வாய் திறந்த உடனே ஆகி விட்டான்டுவீங்க. ஆனால் உண்மையிலே கானவுக்கு ஆகி விட்டான் தானா இல்லைங்கிறத தீர்மானிக்கிறது அதனுடைய வாக்கிய அமைப்பு தான் தீர்மானிக்கும். அது ஆகி விட்டானா, மாறி விட்டானா, அல்லது வேறு என்ன சரி கருத்தான்றது அது வாக்கியம் தான் தீர்மானிக்கும். அதே மாதிரி கேஸ் அவ இந்த அஃஆல் முகாரபாவை 3 பகுதிகளாக பிரிப்பான். ஒரு பகுதி இருக்குது சொல்லுவாங்க, அதுக்கு குர்புல் ஹபர், அஃஆலுன் ததுல்லு அலா குர்பில் ஹபர். அதாவது இப்போ இந்த அஃஆல் முகாரபா ஒரு அவைகளுக்கு ஒரு இஸ்ம் ஒரு ஹபரும் வரும் தானே. அப்போ அதில் அந்த ஹபர் அந்த ஹபரில் சொல்லப்படக்கூடிய அந்த தகவல் செய்தி அது நிகழ நெருங்கிட்டுது அப்படின்ற கருத்தை காட்டும். அதான் குர்புல் ஹபர். ஐ அஸ்பஹல் ஹபரு கரீபன் மினல் உகு, நிகழ எத்தனிக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதால் காத என்கிற ஃபீல் நம்ம அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போறீங்க, குழந்தை அழ பார்க்கிறது, மரம் விழ பார்க்கிறது,
வானம் மழை பொழிய பார்க்கிறது. நம்ம சொல்லுவோம் பார்க்கிறதுன்னா எத்தனிக்கிறது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க வந்து அதாவது ஹீஸ் அபவுட் டு அப்படின்னு தான் சொல்றது. இட்ஸ் அபவுட் டு அபவுட் போட்டு தான் நம்ம எழுதுவோம். கிட்டத்தட்ட அது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவாங்க இருந்தால் காத அத்திஃபுலு எபுக்கி குழந்தை அல பார்த்தது. அல பார்க்கிறது. அல பார்த்ததுன்னு சொல்வதை விட அல பார்க்குது. குழந்தை அல பார்க்குது. காத திஃபுலு எபுக்கி. அதே மாதிரி காதல் முதர்ரிசு எதுரிபு அடிக்க பார்த்தார். அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துட்டு அடிக்க பார்த்தார் அப்படின்னு சொல்லி. காதத்தி ஷஜரத்து தஸ்குத்து மரம் விழ பார்த்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காதத்தி சமா உத்தும் திரு வான மழை பெய்ய பார்த்தது அப்படின்னு சொல்லுவோம். காது அப்ப முதல் பகுதி காத, மற்றது கரபன்னு சொல்லுவாங்க. காத கரப சலாக்கல் கரீபன்னு சொல்ற காத கரப. அந்த ரெண்டு ஃபியர் இந்த கரப இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லை. அது வந்து இலக்கியங்கள்ல தான் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சாதாரணமான மொழிநடைகள் அது இல்லை. காத இருக்கு. காத இன்றளவும் எனது அது வந்து சாகாவரம் பெற்ற வினை சொல்லாக இன்றளவும் அது இருக்கு. அது வந்து அண்டையிங் வேர்பு. இன்னொரு பகுதி இருக்குது சொல்லுவாங்க. ஒன்று வந்து குருபுல் ஹபர். நம்ம இதெல்லாம் உங்களுக்கு அந்த அவாமில் விளக்க குறிப்பு பகுதிகளை உங்களுக்கு நோட்ஸை தருவாங்க. நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இன்னொரு பகுதி இருக்குது என்னென்று கேட்டால் என்னது ரஜா உல் ஹபர். ரஜா உல் ஹபர் என்றால் அந்த அதாவது அஃபாலு முக்கரபாவுக்கு வரக்கூடிய அந்த இஸ்மும் ஹபரும் வரப்படும். அந்த ஹபர் வந்து நிகழ்வதை அல்லது அந்த ஹபர்ல சொல்லப்படக்கூடிய அந்த தகவல் இடம்பெறுவதை நம்ம பெரிதும் ஆதரவு வைப்போம். அப்படி நடந்த நல்லம் அப்படி நம்ம நினைப்போம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவா இருந்தால் அசா ஜெய்துன் அன் யர்ஜிய இலல் பைத். அசா ஜெய்துன் அன் யர்ஜிய இலல் பைத். அசா என்கிற ஃபியல் ஐன் சீன் இது இன்றைக்கு எனது குர்ஆன்ல கூடுதலாக அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நம்மளோட சாதாரண மொழிநடைகளை நம்ம வந்து அவ்வளவு பெருசாக பயன்படுத்துறது இல்லை. குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல அசா என்கிற சொல் வந்திருக்குது. அசல்லாஹு அன் யஹ்தியஹும் குர்ஆன்ல பல இடங்கள்ல அசா என்கிற சொல் வந்திருக்குது. குர்ஆன்ல நீங்க பார்க்கறதுங்க. ஃபாஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன். குர்ஆன்ல நிறையவே வரும் அந்த சொல். அப்ப இந்த அசாங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நடக்கலாம். அது நடக்கிறத நம்ம அந்த செயல் நடக்கிறத நம்ம பெரிதும் விரும்புவோம். எப்படி உதாரணமாக அசா ஜெய்துன் அன் யர்ஜிஅ இலல் பைத். ஜெயித் வீட்டுக்கு திரும்பி வரலாம். அதே மாதிரி நம்ம வேறொரு வாக்கியம் சொல்வாக இருந்தால் அசா அன் தும்திர ஸமாஉ வானம் மழை பெய்யலாம். அது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆதரவு. நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு உஸ்தாத் வரலாம். அசா அல் முதர்ரிசு யஹ்துரு இலல் மதரசா. அசா அல் முதர்ரிசு அன் யஹ்துர இலல் மதரசா. அன் போடணும். அன் போட்டு எழுதுறது நல்லது. இந்த ஹபருக்கு முன்னால் அன் போடுறது நல்லது. அதுல அசா அதே மாதிரி ஹரா இஹ்லவுலக்க அப்படின்னு சில பேர்கள் இருக்குது. இந்த ஹரா இஹ்லவுலக்க எல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லை. இஹ்லவுலக்க திஸ்ஸமா அன் தும்திர வான மலை பொழியலாம் அப்படின்னு சொல்றது எதிர்பார்ப்பு. அது மாதிரி அவுஷக்க வரும். இன்னொரு பகுதி இருக்குது வந்து ஷுரு உல் ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃஆருன் ததுல்லு அலா ஷுரு இல் ஹபர். ஷுரு உல் ஹபர் என்ற அர்த்தம் என்று கேட்டால் செயல் நிகழ ஆரம்பிச்சுட்டு காட்டும். அந்த செயல் நிகழ்வதற்கு ஆரம்பிச்சுட்டுன்றத கருத்தை காட்டும். உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஃபியல் தான் பத என்கிறது. பத அல் முதர்ரிசு யஷ்ரஹு தர்ஸ. ஆசிரியர் பாடத்தை விளங்கப்படுத்த ஆயத்தமாகி விட்டார். ஹி ஸ்டார்டட் டு எக்ஸ்பிளைன். அப்போ அந்த ஸ்டார்டட் டு வர கருத்துல வரும் அது. அதே மாதிரி பத திஃப்லு எனாமு குழந்தை தூங்கிட்டு இந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்றது. அதுல பிரபலமான ஃபீல் தான் பத. அதே மாதிரி அகத தஃபிக்க. அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் சொல்ல பயன்படுத்திக்க தஃபிக்கிறது. ஒத்தஃபிகா யஹ்சிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தினுடைய அந்த கனியை தின்ற பொழுது அவங்களோட ஆடைகள் அப்படியே இல்லாமல் போயிட்டுது. அந்த நேரத்தில் சுவர்க்கத்தினுடைய மரங்களின் இலைகள் மூலமாக
அவங்க தங்களுடைய மறைவிடங்களை மறைத்து கொண்டதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது சொல்லும் பொழுது ஃபதஃபிகா என்னது ஃபத்தஃபிகா அவங்க 2 பேரும் எத்தனித்தனர் இந்த அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். அதை அவங்க 2 பேரும் அதை வேலையை செஞ்சாங்க அப்படின்னு. ஃபத்தஃபிகா யஹ்சிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சுவனத்து இலைகளை கொண்டு தங்களுடைய மேனிகளை மறைக்க அவர்கள் ஆயத்தமாகினர். சரி, அடுத்தது வந்து என்னென்று கேட்டால், இந்த அஃஆலு முகரபா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆசா, காத, கரப, ஔஷக, ஜால, நஷ, தஃபிக்க, இந்த எல்லா ஃபியற்களும் வந்து அதுக்கு வரக்கூடிய நீங்கள் ஹபரை பார்த்தீங்க என்றால் இஸ்ம் வரும் ஒற்றை சொல்லாக. ஆனால் ஹபரை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அந்த ஹபர் வந்து ஒரு முதாரியான ஃபியலாகத்தான் வந்திருக்கு. முதாரியான ஃபியல் அல்லாத வேறொன்று வர இயலாது. வந்துச்சுன்னு சொன்னால் என்னது அந்த இடத்துல அது அஃஆலு முகாரபா அல்ல, அது இப்போ வேற ஒரு ஃபியல்ங்கிற நிலைமைக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால் ஒரு குறித்த ஃபியல் அஃஆலு முகாரபாகவும் வரும், அதே போல் சாதாரணமான ஒரு வினையாகவும் வரலாம், அதாவது ஃபியல் தாமாகவும் வரலாம். இப்போ உதாரணமாக நம்ம அகதங்கிறது ஃபியல், நம்ம வந்து அதை ஃபியல் முகாரபாவாக பயன்படுத்தும் பொழுது அகத ஜெய்துன், அகத ஜெய்துன் யனாமு, ஜெயித் தூங்க தொடங்கிட்டான், வந்து அகதை வந்து ஹி ஸ்டார்டட் டு ஸ்லீப். அதே அகதைய தாமா நமக்கு பயன்படுத்தினால் அகத ஜெய்துன் அல் கிதாப, ஜெயித் புத்தகத்தை எடுத்தான், அப்ப ஹி டுக்னு வந்துட்டாங்க, மாறிட்டு ஃபியலுடைய அர்த்தமே. ஆக நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால், அஃஆல் முகாரபா வினைகள் வந்து ஒரு வகையில் முழுமையற்ற வினைகள், அதுக்கு ஒரு இஸ்மும் ஒரு ஹபரும் தேவைப்படுது. அதே சமயத்தில் இந்த அஃஆலு முகாரபாவுக்கு வரக்கூடிய இஸ்ம் ஒற்றை சொல்லாக வந்தாலும் ஹபர் வந்து எப்பொழுதுமே ஒரு முதாரியான ஃபியலாக வரும். முதாரியான ஃபியல் வரும் பொழுது கூட இதில் நாங்கள் சொன்னமே 3 வகை இருக்குதுண்டு. ஒன்று குர்புல் ஹபர், மற்றது ரஜா உல் ஹபர், மற்றது ஷுரு உல் ஹபர், 3 வகை. அதில் சில வினைகளில் முதாரியான ஃபியலோடு சேர்த்து அன் சேர்ந்து வரும், சிலதுக்கு அன் சேர்ந்து வரக்கூடாது மொத்தமாக. அந்த வகையில அன் மொத்தமாக சேர்ந்து வராத வினை வந்து அஃஆலு ஷுரு, அதாவது இந்த பத நஷ மாதிரி தானே, அவைகள்ல அன் சேர்ந்து வராது. காரணம் என்னன்னு கேட்டால், பொதுவாக அஃஆலு முகாரபா ஒரு நிகழ்கால கருத்தை காட்டும், அன் என்கிறது வந்து எதிர்கால கருத்தை காட்டும். அப்ப நிகழ்கால கருத்தை காட்டக்கூடிய ஒரு வினையில அன் சேர்றது என்கிறது ஒழுக்கம் இல்லை, ஏதாவது இஸ்திக்பால எதிர்காலத்தை காட்டுறதே. அதனால 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த காத கரப மாதிரியான வினை சொற்கள்ல, அதாவது குர்புல் ஹபர்னு செயல் நடக்க எத்தனிக்கிறது, நிகழ பார்க்குற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி காத கரபையோட அன் சேர்ந்து வர்றது அரிது, அன் சேர்ந்து வர்றது மிக மிக குறைவு, வரலாம், வர்றது மிக குறைவு. அசா ஹரா இஹ்லவுலக்க மாதிரி வரக்கூடிய வினைகள்ல அன் வாரது வந்து அதிகம், அன் வரும். அசாவுலாம் கூடுதலாகவே அன் வரும். நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏராளமான என்னது குர்ஆன்ல நீங்க வரக்கூடிய ஏராளமான ஆயத்துகள்ல அந்த அசா என்கிற சொல்லோட அதுக்கு பிறகு முதாரியான வினை சொல்லுக்கு முன்னால அன் வந்திருக்கும் பாருங்க. அசல்லாஹு அன் யஹ்தியஹும், அசல்லாஹு அன் யஹ்திய, அன் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ வாசிச்சு பார்ப்போம். இது இப்போ நம்ம இவ்வளோ நேரமும் சொன்னது வந்து என்னன்னு கேட்டால், இப்போ வாசிக்க முந்தி ஒரு ஒரு என்னது ஒரு சும்மா ஒரு அறிமுகம் தான். ஏன்னா இதில் கொஞ்சம் பேர் இருப்பீங்க அஃஆலு முகாரபாண்டா இதுதான் முதல் தடவையாக வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அதனால என்னது இது ஒரு முதல் அறிமுகத்தை செஞ்சு போட்டு நம்ம வாசிச்சு பார்க்க போறோம். பாருங்க, அஃஆலுல் முகாரபா, அது இது ஒரு கிராமர் பேர், இது தமிழ்ல கருத்து வாசிக்கல. அது இப்போ காரப யுகாரிபு முகாரபத்தன்னு சொன்னா காரபண்டால் நெருங்கினான் அல்லது அன்மித்தான், டு அப்ரோச் சொல்லுமே, அப்ரோச்சிங் நெருங்கிறது, அதுதான் அதில் அர்த்தம். அப்ப நெருங்குவதனுடைய வினைகள் அப்படி மொழிபெயர்ப்பு செய்யறல நம்ம அதை வந்து அஃஆலு முகாரபான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 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 கிராமட்டிக்கல் டேர்ம், அது அந்த இலக்கணத்தில் அப்படி ஒரு டேர்ம் வேர்டு, அதை நம்ம அதை அப்படித்தான் சொல்லணும். அஃஆலு முகாரபா. அந்நௌ அல் ஹாதி அஷர், 11வது ஆமில் வகை அஃஆல் சில வினைகளாகும். துசம்மா அவை அழைக்கப்படுகின்றன, அது அவற்றுக்கு பெயர் சொல்லப்படுகின்றன. அஃஆலுல் முகாரபா, அஃஆலுல் முகாரபா என்று அவை அழைக்கப்படுகின்றன, அது அவற்றுக்கு பெயர் சொல்லப்படுகின்றன. தர்ஃபஉல் இஸ்ம, அவை இஸ்முக்கு ரஃபு செய்கின்றன. வதன்சிபுல் ஹபர, ஹபருக்கு நஸ்பு செய்கின்றன.
வஹிய அர்பஅத்து அஃஆலின், அவை 4 ஃபியல் என்று சொல்றார். உண்மையிலே அஃஆல் முக்கரபா 4 ஃபியல் அல்ல, அதை விட கூட இருக்கு. நம்ம என்னப்பா லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா 15க்கு மேல வினைகள் இருக்கு. முதலாவது காற்றிக்காரு அசா. அசா என்கிற வினை. அசா என்கிறது அஃஆல் முக்கரபாவுல ரஜா உல் ஹபர் வகையை சார்ந்தது. ரஜா உல் ஹபர் நம்ம அதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ்ல தருவோம். அசா ஜெய்துன் அன் யஹ்ருஜ, ஜெயித் வெளியேறலாம், ஜெயித் வெளியேறலாம், அந்த லாம் கருத்து வரும். வதகூனு தாம்மத்தன், இன்னும் சில சந்தர்ப்பங்கள் அசா என்கிறது தாமாக வரும். தாமாக வாரண நேரத்தம் கேட்டால் அசா என்கிற சொல்லுக்கு இஸ்ம் ஒன்று அன்ஜும்லாவுல வரும். பாருங்க, அசா அன் யஹ்ருஜ ஜெய்துன், ஜெயித் வெளியேறலாம், அதுக்கும் அதே அர்த்தம் தான். ஆனா அசா ஜெய்துன் அன் யஹ்ருஜைல அசா ஃபியல் முகாரபா, ஜெயித் இஸ்மு அசா, அன் ஹர்ஃபு நாசிப், யஹ்ருஜ ஃபியல் முலாரி மன்சூப் லமீருஹு ஃபாயில் வல் ஜும்ல ஃபியலியா ஹபரியா, அன் வ ஜும்லத்துஹா ஃபீ தஅவீலி மஸ்தரி ஹபரு அசா வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு வருது. ஆனா அசா அன் யஹ்ருஜ ஜெயிதுல அசா ஃபியல் தாம், அன் வந்து ஹர்ஃபு நாசிப், யஹ்ருஜ ஃபியல் ஜெயித் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா. அதுக்கு பிறகு அன் வந்து அன் வ ஜும்லத்துஹா ஃபீ தஅவீலில் மஸ்தரி அசாவுக்கு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா வந்துடும். இப்போ இந்த அசாவுக்கு என்ன வராது, ஹபர் வராது. அசா அன் யஹ்ருஜ ஜெய்து நீங்க சொல்லிட்டீங்க என்றால் அசா வந்து ஃபியல் தாம், அன் ஜும்லா தஅவீல் பண்ணி அசாவுக்கு ஃபாயில், ஹபர் தேவல் அதுக்கு. காத அடுத்த ஃபீல் காரிக்காங்க. காத காத ஜெய்துன் யஹ்ருஜு, ஜெயித் வெளியேற பார்க்கிறான், ஜெயித் வெளியேற பார்க்கிறான் அப்படிதான் சொல்லணும். அதாவது ஜெயித் இஸ் அபவுட் டு என்னது கோ அவுட், வெளியேற பார்க்கிறார், டு லீவ். அப்ப ஜெயித் இஸ் அபவுட் டு லீவ். காத ஜெய்துன் யஹ்ருஜ், ஜெயித் வெளியேற பார்க்கிறான், அல்லது வெளியேற பார்த்தான்னு சொல்லலாம். அது வெளியேற பார்க்கிறான்னு சொல்லுவ மேலும் பார்த்தான்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. கரப அல்லது கரீப அடுத்த ஃபியல். இங்க பாருங்க, இந்த காத ஜெய்துன் யஹ்ருஜுல காத ஃபியல் ஃபியல் முகாரபா, ஜெயித் ஃபாயில் முகாரபா, யஹ்ருஜு ஃபியல் முலாரி லமீர் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா வல் ஜும்லத்து ஹபரு காத, வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு வரும். கரப கரப ஜெய்துன் யஹ்ருஜ், ஜெயித் வெளியேற பார்க்கிறான், அதுவும் அதே அர்த்தம் தான். ஜெயித் வெளியேற பார்க்கிறான், ஜெயித் வெளியேற பார்த்தான். கரப என்னது ஃபியல் முகாரபா, ஜெயித் என்னது ஃபாயில் முகாரபா, யஹ்ருஜ் ஃபியல் லமீர் ஃபாயில் ஜும்லா ஃபியலியா ஹபரியா வல் ஜும்லத்து ஹபர் முகாரப், என்னது ஹபர் முகாரபா தானே, ஹபர் முகாரபா வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு வந்து நிற்கும். அவுஷக்க அவுஷக்க ஜெய்துன் அன் யஹ்ருஜ, அவுஷக்க ஜெய்துன் அன் யஹ்ருஜ, ஜெயித் அவுஷக்கன்றாலும் என்னது நெருங்கினான் தான் கருத்து இல்லையா. ஜெயித் வெளியேற நெருங்கினான். வ அவுஷக்க அன் யஹ்ருஜ ஜெயித், அப்ப அங்க வந்து அவுஷக்கவுக்கு என்னது ஹபர் வரல, அப்ப தாமா பயன்படுத்தப்பட்டிருக்குது. வ அவுஷக்க ஜெய்துன் யஹ்ருஜ, மூணு மாதிரியும் சொல்லலாம். அவுஷக்க ஜெய்துன்னு ஜெயித் அவுஷக்கவுக்கு ஃபாயில் முகாரபாவாக நேரடியாக கொடுத்துருக்காங்க. வ அவுஷக்க அன் யஹ்ருஜ ஜெய்துல அன் ஜும்லாவை தஅவீல் பண்ணி அவுஷக்கவுக்கு ஃபாயில். வ அவுஷக்க ஜெய்துன் யஹ்ருஜுல யஹ்ருஜு என்கிற அந்த ஃபியலுக்கு முன்னால அன் சேர்ந்து வரல. அவ அந்த மூணு மாதிரியும் அதை பயன்படுத்துறதுக்கு ஏழும்னு காட்டியிருக்காங்க. கருத்து சும்மா தான் வரும். எப்படி ஜெயித் வெளியேற வெளியேற பார்த்தான் தான் சொல்லுவோம் நம்ம, வெளியேற பார்த்தான். இப்ப இதுல இந்த அஃஆல் முகாரபாவுல சில ஃபியல் இருக்குது, அதுக்கு மாலி முலாரி அப்படிலாம் வரும். அதாவது அதுக்கு ஒரு சரஃப் ஒன்று வரும். இன்னும் சிலது இருக்குது அதுக்கு மாலி முலாரி எல்லாம் வராது. உதாரணமாக அசா, அசாங்கிறதுக்கு மாலி முலாரி அப்படிலாம் என்னது சொல்ற கஷ்டம். அதுக்கு அசா அசத் ஹிந்துன்னு சொல்லலாம் தான், ஆனால் அந்த ஒரு ஒரு ஆண்பால் பெண்பால் வரலாம். மற்றபடி அசா அசவ் அப்படிலாம் சர்ஃப் அதுக்கு இல்லை. அசா யசு அப்படிலாம் இந்த யசுன்லாம் முலாரி அதுக்கு இல்லை. காதவுக்கு இருக்குது, காத யகாது, காத யகாது. அதே மாதிரி நஹீலையும் வந்து லா தகத் லா தகாது அப்படிலாம் நஹி நஃபியெல்லாம் வரையலும். மஸ்தர் இருக்கிற மாதிரி எனக்கு நான் காணல. அதே மாதிரி இஸ்மு ஃபாய் இஸ்மஃபு எல்லாம் பயன்படுத்தின மாதிரிலாம் எனக்கு விளங்கலை. காதவுக்கு முலாரி வரும். முலாரி வந்தால் ஆட்டோமேட்டிக்கலி அதில் என்ன வரும்,
அதாவது அம்ரு காயிப் அதே மாதிரி நஹியெல்லாம் வாரத்துக்கு இயலும். அவுஷக்க, இந்த அவுஷக்கவுல வந்து அவுஷக்க யூஷிக்கு, யூஷிக்குன்னு முதாரி அதுக்கு இருக்கு. ஆனா மஸ்தர் அதுக்கு இருக்கிற மாதிரி விளங்கலை. அது மாதிரி இஸ்மு ஃபாயிலும் மிக அரிதாக கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மற்றபடி ஹதீஸ் ஒன்றுல வந்து எனக்கு ஞாபகம் அவுஷக்கவுக்கு என்னது ஒரு முதாரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பா நபி அவங்க வந்து அந்த ஃபுராத் நதி சம்பந்தமாக சொன்னாங்க இல்லையா, அதில் வருகுது. எப்படி வருதுன்னு கேட்டால், யூஷிகுல் ஃபுராத்து அன் யஹ்சிர அன் கன்சிம் மின் தஹபின் ஃபமன் ஹலரஹு ஃபலா யஹுத் மின்ஹு ஷையா. அந்த ஹதீஸில் யூஷிக்கு அவுஷக்க யூஷிக்கு வருது. யூஷிகுல் ஃபுராத்து, ஃபுராத் நதி உங்களுக்கு தெரியும். யூப்ரட்டிஸ் டைக்ரட்டிஸ் நதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு என்னது, திஜ்ரா நதியும் ஃபுராத் நதின்னு சொல்லி ரெண்டு வகையான நதிகள் என்னது, பக்தாதினுடைய வடகோடி பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற என்னது இரண்டு நதிகள் இல்லையா. ஃபுராத் நதியினுடைய வரலாறு ஒரு அருமையான வரலாறு. அப்போ அந்த ஃபுராத் நதி வரலாறு பற்றி நபி அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க அப்படின்னா, யூஷிகுல் ஃபுராத்து, ஃபுராத் நதி நெருங்கி விட்டது. அன் யஹ்சிர அன் கன்சின் மின் தஹப், அதாவது தங்க பொக்கிஷங்களை வெளிப்படுத்த ஆயத்தமாகிட்டது. அதாவது ஃபுராத் நதியில இருந்து தங்கம் விளையிறதுக்கு ஆரம்பிச்சிட்டது. ஆக ஃபமன் ஹலரஹு, அந்த காலத்தை யாராவது அடைந்தால், அதாவது ஃபுராத் நதியில தங்கமலைகள் உருவாகிற காலம் உருவாகிட்டால், அப்படித்தடைக்கு யாராவது போனீங்க என்று சொன்னால், அந்த இடத்துக்கு யாராவது போனீங்க என்றால், ஃபலா யஹுத் மின்ஹு ஷைஆ, அந்த தங்கம் விளையக்கூடிய தங்கமலையிலிருந்து, ஃபுராத் நதியினுடைய தங்கமலையிலிருந்து எதையுமே அவர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நபி அவங்க சொன்னதாக ஹதீஸ் இருக்குது. அப்போ அதில் வந்து யூஷிகு என்கிறது சொல்லுனப்ப இருக்குது. அதே மாதிரி யூஷிக்குல் தூஷிக்குல் உமமு அந்த ததா அலை அந்த ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹவா. ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். எப்படின்னு கேட்டால், எல்லா மனித சமுதாயங்களும் கிளர்ந்தெழுந்து முஸ்லீம் உம்மாவை தாக்குவதற்கு, முஸ்லீம் உம்மத்தை தாக்குறதுக்குன்னு வருவாங்க. எந்த அளவுக்கு வருவாங்கன்னு கேட்டால், ஒரு சாப்பாட்டு சஹானுக்கு வாங்கப்பா சாப்பாட்டுக்கு வாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஆக்கள் கூவி அழைப்பதை போல முஸ்லீம் உம்மத்தை வந்து அழிக்கிறதுக்கு எதிரிகள் வந்து ஆளணி சேர்த்து கூட்டுப்படையாக வருவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஃபமின் கில்லத்தின் யௌம இதின் யார சூழல்லாம், அந்த நாளில் நாங்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போமாண்டு. நபி அவங்க சொன்னவாங்க, லா பல் அத்தும் கசீர், நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் உசா உன்கா உசா இஸ்ஸை, நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு அடிப்பட்ட சருகு மாதிரி இருப்பீங்க. எந்த ஒரு வீட்டு பவரும் உங்களுக்கு, எந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்காது. அப்போ ரபி அவங்க சொல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு வகன் என்கிற ஒரு வகையான நோய் ஏற்பட்டுடும், பலவீனம் என்கிற ஒரு நோய் உங்களை ஏற்பட்டுடும்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்பாங்க, ஃபமல் வகன் யார சூழல்லா, வகன் என்றா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நபி அவங்க சொன்னாங்க வந்து என்ன கேட்டால், ஹுப்பு துன்யா வக்கராஹியத்துல் மௌத், நீங்கள் உலகத்தை பெருசாக நேசிப்பீங்க, மரணத்தை வெறுப்பீங்க, அதாவது ஜிஹாத் உங்களுக்கு புரியமில்லாததாக இருந்துடும், ஜிஹாத் செய்கிறது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக மாறிடும் அப்படி நபி அவங்க சொன்னாங்க. அதான் இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வகுன்ட்டார். அதில் வரக்கூடியதெல்லாம் ஹதீஸ் சொல்கிறது, தூஷிக்குல் உமமு அந்த ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. சரி, அப்போ இந்த அசா காத அவுஷக்க போன்றவைகள் குர்ஆன்ல ஹதீஸ்களில் பரவலாக ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு நீங்கள் குர்ஆன் ஓதி கொண்டு போகிற நேரத்தில் நீங்கள் என்னது இந்த அசா என்கிற சொல்ல, காது என்கிற சொல்ல நீங்கள் பார்ப்பீங்க. காதுங்கிறது சூத்துல் பக்கராவில் முன்னுக்கே இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்ல, யகாதுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும், யகாதுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும் குல்லமா அல்லாஹ் அலஹும் ஷௌஃபி வைதா அதுலம் அலைஹிம் காமு, அந்த வசனம். அதாவது சூத்துல் பக்கராவினுடைய 3வது தாள் பிரட்டினா அந்த அடுத்த பக்கத்தில் அது இருக்குது. யகாதுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும், அவர்களது பார்வைகளை அந்த மின்னல் பறிக்க பார்க்கிறது. இப்போ மழை, கடுமையான மழை பெய்யும் பொழுது மின்னல் வெட்டும். அந்த மின்னல் வெட்டுற நேரத்தில், மின் வெட்டும் பொழுது அந்த மின்னல் வந்து நம்மளோட கண்ணை பறிக்க பார்க்குது. அதங்கிற செய்தி இடத்துல கூட சொல்லும் பொழுது, யகாதுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும், அவர்களது பார்வைகளை, பசர் பார்வை, ஹதீஃபை யஹ்தஃபுனா கடத்துறது. அப்போ அவங்களோட பார்வையை கடத்த பார்க்குதுனால் பார்வையை பறிக்க பார்க்கிறது, பறிக்க பார்க்கின்றது என்கிற சொல் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி வமா காது எஃப் அலூன், வமா காது
எஃப் வரும் குர்ஆன்ல. காது ஏராளமான இடங்கள் இருக்குது குர்ஆன்ல. சூரத்துல் பக்கராவுல இன்னொரு இடத்துல வருது அப்படிங்கிற வமா காது எஃப் அலூன். அதாவது இந்த வயது கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரத்தும் ஃபீஹா வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் அந்த வசனம் அதுல வரும். எப்படின்னு கேட்டால் அல்லாஹு தாலா வந்து பனு இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒரு கொலை நிகழும் இல்லையா? அவங்களுக்கு தெரியும். மூசா நபியுடைய காலத்துல ஒரு கொலை நிகழும். மூசா நபி உயிரோடு இருக்கும் பொழுது அப்ப கொலை செஞ்சவர் யாருன்னு தெரியாது. அப்ப அந்த அந்த ஆளை ஒரு ஆள் கொல்லப்பட்டு அவர் பிணமாக கிடக்கிறாரு. அவரை யாரு கொலை செஞ்சேன்னு தெரியா. அப்ப பனு இஸ்ரவேலர்கள் வந்து சொல்றாங்க, யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இப்படித்தான் ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்காரு, கொண்டவர் யாருன்னு தெரியாதுண்டு. இப்ப எங்களுக்கு கொண்டவர் தேவை அப்படின்ட்டு நிறைய பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி, என்ன வழி, எப்படியாவது நீங்க அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டையாவது கேட்டு நீங்க அதுக்கு விளக்கத்தை எடுத்தாங்கன்னு சொல்லி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க அல்லாட்ட பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹு தஆலா ஒரு யோசனையை ஒரு ஆலோசனையை தான் சொல்லுவான். எப்படி, நீங்க ஒரு மாட்டை அறுத்து, பரிசுகளுக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு மாட்டை அறுத்து, அதான் சுத்து பக்கரா பசுமாடி. அப்ப ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டை வந்து உரிச்சு அதனுடைய தோலை எடுங்க. தோலை அந்த ஒரு மாட்டை அறுத்து அல்லோட பாதையில குர்பானி கொடுங்க. பிறகு என்ன செய்யுங்க, அதனுடைய தோலை எடுத்து, அந்த மாட்டினுடைய தோலை எடுத்து செத்தவருடைய அந்த கொல்லப்பட்டவருடைய மெனில நீங்க அடிங்க. அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த மௌத்தப்பனவர் உடனே எழும்பி யார் அவரை கொலை செஞ்சு அவரை சொல்லுவார் அப்படின்னு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்களும் சொன்னாங்க அதே மாதிரி. என்ன இப்படித்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு சொன்ன விஷயம் என்ன கேட்டா, ஒரு பசுமாட்டை அறுத்து நீங்க அதனுடைய இறைச்சி அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுத்துருங்க, அதை தோலை எடுத்து அந்த செத்தவரில் அடி, இந்த கொல்லப்பட்டவரில் அடிங்க, அவர் உயிர் தழுவார் அப்படின்னு. அவனுள் அதை ஒரு மாட்டை அறுத்து கொடுத்து போட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. 1008 கேள்வி கேட்டானவள். அந்த மாடுனா எப்படி மாடு, எரும மாடா, குழு மாடா, சந்தகடா மாடா, அப்படி அல்ல. அதாவது ஆண் மாடா, பெண் மாடா, நாம்பனா, நாகா அப்படின்னு கேள்வி விட்டானவர். அப்ப அதுக்கான குறைக்கு வந்து சின்ன மாடா, பெரிய மாடா, தோது மாடா, என்ன மாடுன்னு இப்படி 1008 கேள்வியை கேட்டானோ இல்லையா? கேட்டு பிறகு திருப்பி அதோட நேரத்தை கேட்டானோ. இப்படி எல்லாம் சனத்துக்கு பிறகு கட்டுமையான ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது. அதுக்கு எப்படி, மாடு வந்து மிச்சம் மெலிசன் என்னது, அதாவது என்னது, இளமாகவும் இருக்கக்கூடாது, வயசு போனதாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னது என்னது வயசு போன மாடாகவும் இருக்கக்கூடாது, மிச்சம் இளம் மாடாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தர மாடாக இருக்கணும். மாற்ற நிறம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கணும், கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நிறம். அடுத்தது அது வந்து வயல் வேலைக்கு செஞ்சிருக்க கூடாது, தண்ணீர் இறைச்சிருக்க கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி 1008 நிபந்தனை அதுக்கு வருது. என்ன இவங்க கேள்வி கேட்டதுனால சும்மா என்னது ரூல்ஸை கூட்டினது. கடைசி அப்படி ஒரு மாடு தேடினா அப்படி ஒரு மாடு ஒன்று இல்லடப்பா, இந்த ரூல்ஸ் படி ஒரு மாடு இல்லை. கடைசியாக இங்கேயே ஒரு இடத்துல போய் என்ன அந்த மாடை தேடி எடுத்ததுக்கு பிறகுதான் அப்படி ஒரு மாடு ஒன்று அகப்பற்றி கட்டுமையான அலைச்சலுக்கு பிறகு அப்படி ஒரு மாடு கிடைச்சிக்குது. அந்த மாட்டை எடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, அறுத்து கொடுத்து அது பிறனுடைய தோலை அந்த கொல்லப்பட்டவருடைய மேல் அடிக்க அவர் எழும்பி என்ன விஷயத்தான் சொன்னார். அது ஒரு பெரிய வரலாறு, சொல்லிக்கொண்டு நேரம் போதாது நம்மளுக்கு, நான் சொல்றேன். அப்ப அதுல வரும் எப்படின்னா, வமா காது எஃப் அலூன், அவங்க குர்பானி கொடுத்தாங்க தான், அதெல்லாம் செஞ்சாங்க தான், ஆனா அதை முறைய செய்ய அவங்களால முடியாம போச்சுது. வமா காது எஃப் அலூன், அதாவது அதை ஒரு வெற்றிகரமானதாக ஒரு முறையானதாக செஞ்சு முடிக்க இயலாமல் போனது. வமா காது எஃப் அலூன். அப்ப மா காது எஃப் அலூன், காது அது நஃபியுடைய சூரத்துல வந்திருக்குது. மா காது எஃப் அலூன். அப்ப அங்கேயும் எஃப் அலூன்ங்கிறதுல என்ன வரல, அந்த அன் வரல. சரி, அப்ப இவ்வளவு நேரம் நம்ம படித்ததனுடைய சாராம்சத்தை ஒரு 3 வரை விளக்கமாக சொல்றேன் கேளுங்க பிள்ளைகள். அதாவது நம்ம படிக்கிற பாடம் என்னென்றால் அஃஆலுல் முகாரபா என்கிறது வந்து ஒரு சில வினைகள். அந்த வினைகளுக்கு வந்து ஒரு இஸ்மும் ஒரு ஹபரும் வரும். பெரும்பாலும் ஹபர் வந்து முலாரியான ஃபியலாக வரும். முலாரியான ஃபியலாக வரும் பொழுது அன் சேர்ந்து வரும் சில வினைகள், சிலதுல சேர்ந்து வராது, சிலதுல சேர்ந்து வராது நல்லம், அப்படி இருக்கும். அடுத்தது அஃஆலுல் முகாரபாவுடைய வினைகள் எத்தனைன்னு சொன்னால் அது ஒரு டசன் கணக்கில் வினை சொற்கள் இருக்குது. இங்க நமக்கு 4 காட்டி இருக்காங்க. ஆனா அடிப்படையில் அந்த வினைகளை 3 பிரிக்கலாம். நம்மளுக்கு ஒரு வகை இருக்குது அஃஆலுன் ததுல்லு அலா குருபில் ஹபர், செயல் நிகழ நெருங்குவதை காட்டக்கூடிய வினைகள். அந்த வகையில் தான் எனது இந்த காத கரப ஔஷக்க எல்லாம் வருது. அதே போல இன்னும் சில வினைகள் இருக்குது, ரஜா உல் ஹபர், செயல் நடப்பதா பெரிதும் ஆதரவு வைக்கிறது அல்லது எதிர்பார்க்கிறது. அந்த வகை வினைகள்ல அசஹரா இஹ்லா உலக்கன்னு 3 வினை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பேர் அந்த வினைச்சொல்களுடைய லிஸ்ட் நாங்கள் தருவோம்.
அடுத்தது இன்னும் சில ஃபியல்கள் இருக்குது. அந்த ஃபியலுக்கு நாங்கள் சொல்ல வந்து என்னது ஷுரு உல் ஹபர், செயல் நடக்க ஆரம்பிச்சிட்டுதுன்றதை காட்டுறது. அதில் தான் இந்த பத, அகத, நஷ, தஃபிக்க போன்ற வினைகள் எல்லாம் வருது. அகத, நஷ, பத, தஃபிக்க அப்படின்னு சொல்லி என்னது இத்தகதனெல்லாம் தஹீதனெல்லாம் சொல்லுவாங்க ஃபியர்கள். அப்படி கொஞ்சம் ஃபியர்கள் இருக்குது. அப்போ இவ்வளவுதான் அந்த பாடத்தினுடைய சுருக்கம். அதோட சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், இந்த ஃபியற்களில் சிலதுக்கு சரஃப் இருக்கு. சரஃபுனால் அதாவது மாலி, முலாரி, அம்ரு, நஹீம் சொல்லுமே, அந்த மாதிரியான சரஃபுகள் சிலதுக்கு வரும். அந்த வகையில் இந்த காது அதுகளுக்கு அப்படி இருக்குது. இன்னும் சில ஃபியற்களுக்கு அது இல்லை. அடுத்தது நாங்கள் சொன்னோம், இந்த ஃபியற்களுக்கு ஒரு இஸ்ம் வரும். அந்த இஸ்முக்கு என்ன செய்யும், இந்த ஃபியற்கள் வந்து ரஃபு செய்யும், ஹபருக்கு நஸ்பு செய்யும். ஹபர் வந்து முலாரியான ஃபியலாக தான் வரும். முலாரியான ஃபியல் அல்லாமல் தனி ஒற்றை சொல்லாக வந்தால் அந்த நேரத்தில் அவை வந்து அஃபால் முக்காரபாவாக தொழிற்படாமல் ஃபியல் தாம் என்கிற வகைக்குள்ள வந்து சேர்ந்துடும். ஹைர். அப்போ இவ்வளவு நமக்கு என்னது போதுமானது. இன்றைய பாடத்தில் நம்ம இதுக்கு ஒரு விளக்க குறிப்பு ஒன்று தருவோம். அதை நீங்கள் கொஞ்சம் வாசித்து இதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று தருவாங்க. அந்த பயிற்சியை நீங்கள் என்னது கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னால் ஹைர். வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும் மட்டும் இருந்தால் நான் துரிதமாக சொல்லி கொண்டு போன நேரத்தில் உங்களுக்கு விளங்காத பகுதிகள்னு சொல்லி ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லது நம்ம இதோட முடிச்சுக்குவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷுக்ரான்.